கலிக்கு கலக்கம்மா இது காதல் மயக்கம்மா அன்றொரு நாள் அந்த நிலவா முழு நிலவு கலக்கம்மா இது காதல் மயக்கம்மா சபையோருக்கு வணக்கம். நானும் இந்த சத்தியவரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகனாக பிறந்து என் நாட்டு இளவரசன் மாறன் பெருமற்ற சீரம் சிறப்போடு வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றார். அவன் பெயரோ முத்து. அவனும் அயல்நாடு சென்றிருக்கிறார். பட்ட படிப்பை முடித்து விட்டு வர எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றார். அவள் பெயரோ முத்தழகி. அவளோ என் நாட்டிலே பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறார். என் தாயும் தந்தையும் பார்க்க வேண்டும். தாமதமாகிவிட்டது. இப்போது எப்படி தலைமகளை தலையை நாம் நாட்டில் புரட்சி உண்டாக்கணும். நாட்டுக்கு பண்பனை தந்தாகணும். கலைஞர்களை வணங்கணும்.
உண்டாக்கணும் நாட்டுக்கு பண்பினை தந்தா வேணும் மகளை வணங்கணும் தோசை கல்லுல மாவை ஊத்தினா அதுக்கு பேர் தோசை தோசை தோசை. எடுப்பா
என்ன ஓ எவ்வளவு மாலை ஆமா இது தேர்ந்து எடுத்துட்டு வந்தியா ஏய் மாலை எடுத்து எங்க போடுவாங்க கழுத்துல ஓ கண்ணில் அந்த குருட்ட போயில கண்ணிருந்த குருடா இருக்கிறேடா நான் மாலை எடுத்தாந்தா கழுத்துல போடுவாங்க ஆமா மாலை எடுத்தாந்து இங்க நான் மாட்டிக்கிற அட அந்த கொம்புல மாட்டிக்கிச்சுங்க டேய் பொப்பாயதை பாருங்க ஆனா பாவிகளுடைய பெருமை உனக்கு தெரியாதா என்னது என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரை எடுத்தாக கொடுத்த அங்கீகாரம் அங்கீகாரம் என் நாட்டு மக்கள் கொடுத்து உரிமடா எனக்கு தங்கம் வைடூரியம் கோமேதகம் பொட்டி கமலம் கமலத்தினால் பதிக்கப்பட்ட மணிமகுடம் ஆமாங்க இந்த மணிமகுடம் ஒரு மன்னனுடைய கழகை மணிமுடி சிம்மாசனம் ஆமாங்க கருத்திலே செங்கோ இது மூட்டி வந்தால் தான் மன்னனுடைய கழகை அது மட்டுமல்ல இது மூட்டி இருந்தால் போதுமா ஆள்வதற்கு நாட்டு மக்கள் வேண்டும் ஆமாங்க அந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் நீர்வளம் நிலவளம் குடிவளம் நல்ல அன்புள்ள மக்களை சம்பாதிச்சாதான் மன்னவனுக்கு பெருமை ஆமாங்க என்ற சத்தியமுடைய நாட்டை சத்திய சீல சத்திய சீல சத்தியம் தவறாமல் என் நாட்டு மக்களை பாதுகாத்தவரை ஆமாங்க ஆமா வரும்பொழுது என்னப்பா பாடல் அமோக்கமா வரேன் ஒரு சந்தோஷம் சந்தோஷமா ஆமா தோசைகள்ல மாவு ஊட்டுனா என்ன வரும் தோசை தோசை வராது அம்மா வருவாங்க அவங்க எதுக்கு வராங்க ஏண்டா நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா முகத்தை பார்த்த உடனே அகத்தில் நடந்து முகத்துல தெரியும் சொல்லுவாங்க ஆமாங்க பிள்ளை கலைச்சு போய் இருக்கிறானே சாப்பிட்டானே இல்லையோன்னு கூப்பிட்டு சாப்பாடு போறது யாரு எங்க அம்மா அம்மாடா அம்மா தானே இந்த உலகத்திற்கு இப்போ தெய்வமாயிட்டு யாரு கேப்டன் ஐயா கேப்டன் ஐயா அவர்கள் தெய்வம் ஆமாங்க. அந்த தெய்வத்தை தாயமிட மேலாக வைக்க வேண்டும் ஆமாங்க மாடையா இட்லி குண்டாவுல மாவுத்துல என்ன வரும் இட்லி வரும் இட்லி வருமா வேற என்ன வரும் பேர் உங்க நண்பர்களே தம்பி டேய் இட்லி குண்டால மாவுத்துல என்ன வரும் இட்லி தானே வரும் ராஜா எத்தனாவது படிக்குமா 9வது போவாத நாள்ல இருந்து ஏய் இட்லி குண்டாவுல மாவு ஊத்துனா கஞ்சி வரும்டா இட்லி வராது இட்லி வராது மடையா இட்லி குண்டாவுல தண்ணி இருக்குது தண்ணி கொதிக்கணும் ஆமாங்க மேல தட்டு வைக்கணும் அந்த தட்டுல மாவு ஊத்தினாதான் அது ஆவியில வந்தாதான் அது இட்லி இல்லன்னா கஞ்சி கஞ்சி. இட்லி குண்டால தட்டு மறந்துட்டுங்க அந்த தட்டு தான் முக்கியம் என் பங்காளி பழகுதாவ டேய் கதை இல்லாதவனுக்கு என்ன பேரு முண்டா டேய் உங்களை சொல்லுங்க கதை இல்லாதவனுக்கு முண்டா தலை இருந்தோம் இந்த மணிமகனம் எனக்கு இல்லை என்றால் நான் ஒரு முண்டன் தான் ஆமாங்க அப்படி சிறப்பானவர்கள் ஆட்சியாரை நீ மட்டும் இருக்கிறே வேற யாரே எங்க அண்ணா அண்ணனா ஏ கூப்பிடுறேன் அண்ணா கொண்டு வந்தவர்களை தொடர்நடக்க செய்தவா சத்தியம் தவறாது இந்த சத்தியபுரி நாட்டை ஆண்டவர் மன்னர் அவர்கள் உங்கள் அன்பான காவலர்கள் இருவரையும் வாழ்த்தவர் மாமன்னர் என்ன அன்பை ஒரு மன்னவனை கணக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பணியாட்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாடு அமைதியா இருக்கும். நல்ல அன்பான என்னுடைய காவலர்கள் அன்பா இருந்து இருவரும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி விட்டது. இந்த மாலை என்னால் சுமக்க முடியவில்லை. செத்து கொடுத்தான் சீதகாதி, செத்து கொடுத்தாண்டா சீதகாதி. அந்த கதியா செத்தும் வேறும் கையோடி இந்த நிகழ்ச்சி யாருக்காக?
கேப்டன் ஐயா அவர்களுக்காக அவர்களே என்றால் இவ்வளவு மக்கள் வந்திருப்பார்களா? நமக்கு இந்த நிகழ்ச்சி கிடைச்சிருக்குமா? அதுதான் செத்தம் கொடுத்தான் சீர்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த நாளை அப்பா இந்த சத்தியமணி நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்தவர்களை அழகான மீனாட்சி என்ற மங்கையை வளர்த்து குணவதி சத்யாவதி அவரால் நிகழ்ச்சி மறக்க முடியுமா அவரை? என்னுடைய மனைவி சத்யாவதி என்னுடைய வாழ்க்கை துணையாக சத்யாவதி என்ற மங்கையை வளர்த்தி இல்லறத்தில் ஈடுபட்டோர் இறைவன் அருளால் 3 செல்வங்களை இரண்டு ஆண் மக்கள், ஒரு பெண் குழந்தை. மூத்தவனுக்கு மாறன், இளையவனுக்கு ஒத்தி, என் அன்பு மகனுக்கு முத்தாகி முத்து முத்தாக என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து ஆராய்விட்டார்கள். குடும்ப ரகசியத்தை பேச வேண்டும். மனைவியை பார்க்கலாம். சயனன் பயந்திடும் மருகா பாரர் புகழ்ந்து போற்றிடு திருக்குமரா மன்னமையில் எறிவரும் பருவே இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் முதல் அடக்கம், இரண்டாவது பணிவு, மூன்றாவதாக பண்பு. இந்த மூன்று பெற்று கணவனே கண்கண்டதை உருவாக்கி ஒரு மனதாகி ஒரு கணவன் நினைத்து பாய்ந்து வருவதுதான் ஒரு பெண்ணை கணக்கு. அப்படி இருக்கும் போது இந்த சத்தியமணி நாட்டை ஆண்டவரும் சக்தி வீர மன்னனுக்கு மனைவியாகி சத்யாவதி மேற்கொண்டு குறை என்பதை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு ஒரு அத்தனை பார்க்க அதற்கு ராணி அழைத்திருக்கிறாய். உடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை. அத்தா ராஜராஜராணி பூவி தேனே ஓடிவா உமாலை சூட ஆடிவா
நியாயமா இது? நியாயமா? நியாயமா இது? நீ பண்ணது நியாயமா? நீ பண்ணது நியாயமா? இல்ல, நீ செய்தது நியாயமா? என்ன செஞ்சீங்க? வரிய ஆ. கத்து தட்டுவாரு. அது மூர்த்தி வேலை ஆகிட்டாங்க. ஏங்க, கத்து தட்டுட்டா வந்த நீ ஒரு அவசரம் கொடுக்க, நான் அதுக்கு மேல ஏண்டா வயிறு கொடுக்கூடாது. என்ன கட்டி கட்டி பிடிச்சிக்கிறா? இந்த வயசுல நான் ஆசை வராதா? என்ன வயசுல? ஏய், 50 ஆசை வரும். 7 வயதிலும் எக்ஸு வரும். கொஞ்ச நாச்சல நியாயமா இது? போன் பண்ணி என்ன வர வச்சுன்னா வேற ஏய், 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 எதுக்கு போன் பண்ண சொன்னாங்க? காலையிலேயே இங்கே இறங்கிட்ட செஞ்சில, அதனால வந்துட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு இந்தியாவும் போன் பண்ணாங்க. இதுக்குதான் வர சொன்னாங்களா? சரிதான், சரிதான். சரிதான் சரிதான். ஆ. தெரியாது போட்டாங்க. ஏய், முன்னாடியே குடிக்கு வைக்கிறோம் வச்சு வைக்கிறோம். ஏய், நாங்க 2 பேரும் யாரு முன்னா பேசணும்? ஈர் உடல் ஒரு உயிர். வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து எதுக்காகடா? ஏண்டா, ஒரு குடும்பம் இருந்தா மனைவிக்கு கணவன் உதவி செய்யணும், கணவனுக்கு மனைவி உதவி செய்யணும். நமக்கு செய்யலாங்க. எவ்வளவு பாடுபடுறாங்க. வயதான காலத்துல வளர்ந்து 3 பசங்க இருக்கிறாங்க. ஆமா, இருக்கட்டும். இந்த நேரத்துல அம்மா நான் போய் கொடுங்க ஓடியாந்து நீ நான் கட்டி பிடிக்கல. ஆமா. நான் ராஜராஜ சோழன் அவளை விட நீ சிறப்பா ஆடுற. அந்த நாட்டிற்கு தான் நான் வீழ்ந்தமே. பாடகி என்ன நீயும் பொம்பளையா மாறலான்னு தான் பாக்குறேன். பாவி கடவுளை எல்லாம் எழுதி வந்தான் வந்து மாத்தி எழுதிட்டா நீ அடி கோழில ஏண்டா மழைங்க வயதானது பாடா அம்பி அம்பி எங்க வர எங்கடா வரா பேசி கொண்டே இருக்கிறோம். ஏய், இது ஒரு தலைவலியா இருக்கிறா? கோழிகளை பார்க்க வேண்டும் ஐயா. பாசம் என்னும் நூலடி வந்த பாசமா கூட்டம் ஆசை என்னும் அன்பில் மலர்ந்த அழகு தேரோட்டம் என்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம்
அப்பா பிறப்ப மனிதாகிவிட்டதப்பா சக்திக்கு பிறகு இந்த தரையத்தானே நாடாள வேண்டும். அதனால் நாடாள வேண்டிய மன்னவன் மறைத்து என்று எல்லோருடைய உள்ளத்திலும் தெய்வமாக விளைந்திருக்கிறார். அவரிடத்திலே நீ சென்று என் நாட்டை நீதான் ஆள வேண்டும் மகனே. அப்பா என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உரைத்து விட்டதப்பா. நான் நோண்டிக்கிறேன் அவர் விளையாட்டு பிள்ளை. சரி விடுப்பா விடுப்பா விடுப்பா. எனக்கு தலைமகனே இவங்கப்பா, தலைமகனே இவங்கப்பா. நான் தலைமகன் சொல்லிங்கன்னா பின்னாடி மாமா மாமா நீங்க தலையைத்தா போச்சியா. அப்பா வீடியோவுல நானும் புள்ள நீங்கிறேன், அவன் மாமான்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நாங்க கொழுக்கட்டைக்கு தடகுதா இங்க வாப்பா. கூத்தாடிங்க முறகுதா அதெல்லாம் கிடையாது. இங்க வா. டேய் அரணம் அறியும் ஒன்று அறியாத மாயில மன்னனை பெருமை சொல்லாதே. எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ பிறகு இருக்கலாம், ஆனா ரெண்டு மட்டும் நிரந்தரமான பொருள். அதான் ஆட்கள் அடித்தல். அது ரெண்டும் தான், காத்தலும் அடித்தலுக்கு தான் வேலை. படைத்தலுக்கு எத்தனையோ பிரம்மா பிறப்பான், ஆனா அரணம் அறியும் ஒன்று. அது போல நான் மகனேன்றேன், என்ன மாமான்னு கூப்பிடுறேன். வாழ்க வளர்ப்பது, வாழ்க வளர்ப்பது. மகனே நானே சின்னஞ்சிறியவன் ஏதோ மரியாதைப்பா. நாடு நாடக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, உடைய தங்கை பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டு மறுபடியும் போயிட்டு வரப்பா. இந்த சத்தியமணி நாட்டை ஆளக்கூடிய சத்தீசன மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து
எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்போடு மாற்றப்பட்டு வருகின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அனைதினமும் என்னுடைய தோழிகளை பார்ப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும் அல்லவா? அண்ணா அண்ணா நட்சத்திர சென்னையில் நீங்க பாருங்க. என்னம்மா என்கிட்ட பேசாதீங்கண்ணா. என்ன காரணம்? என்கிட்ட பேசாதீங்க. என்னம்மா காரணம்? அண்ணா இன்று பாடசாலை விடுமுறை. உண்மைதான். என் தோழிகளை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். அப்படியா? எங்க போனீங்க? நான் உன்னை தேடி மலர் வனச்சத்து வந்தம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். இப்போது தாய் தந்தையை பார்க்க வேண்டும். புறப்படி. ஆமா மகளை அழைச்சிட்டு வந்த முத்தழகி எங்கே? அமைச்சர் இளவரசர் வருகிறார். கல்யாண சமய சாதம் அந்த தர்பார் வச்சீங்களா? மாயா பஜாரா இது? நான் ரங்கராவா? ஏய் லட்டு போவதா போடியா மகளே, அப்பா நாடு நாடாக சுற்றி பார்த்து விட்டேனப்பா. பார்த்தாயா? இப்போது என் நாட்டுப்புற அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கிறதப்பா? சிறப்பாக செய்தார்கள். அதே போன்று நீயும் சிறப்பாக செய்ய வேண்டும். அப்படியாகட்டும் அப்பா. இன்று சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் உட்காரணும், சனிக்கிழமை உட்காரணும். ஏய் முட்டுமடா மணிமுடி கொண்டாந்துச்சு ஐயா. மகனே முத்தழகி, மகனே மாறா, என் உள்ளத்திலே ஒரு ஆசை அம்மா. என்ன பாசம் உங்களுக்கு? நாங்கள் இருவரும் உங்களை பெற்றெடுத்திருந்தாலும் உங்களை சீர சிறப்போடு வளர்த்தது யார் தெரியுமா? நீங்கள் இருவரும் தானே? இல்லை, தளபதியார் அவர்கள். சபா 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 அவருடைய அரவணைப்புதான் நீங்கள் வளர்ந்த ஆளானீர்கள். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்ப்புவாக உண்மைதான். ஆகினாலே அவருடைய திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டினார். எனக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. ஆகினாலே தளபதியாரே, நீ வளர்த்த பிள்ளைக்கு உன்னுடைய திருக்கரத்தால் திருவரத்தில் பயன்படுத்துகிறேன். என்னம்மா கட்டி விட்டுட்டியம்மா, கட்டி விட்டுட்டியே, எல்லாருக்குமா கட்டு? அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு? யாருடைய கரத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? கேவலம் அவன் ஒரு வேலைக்காரன். அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. வளர்த்த பொருமா யாரு? வாடாப்புலம் சொல்லாதுமா. யாருப்பா? அவர்தாம்மா. அவர் எங்களை வளர்த்ததாக இருந்தால் அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றலாமா? கேவலம் ஒரு வேலைக்கார பையன். யார் யாரை எங்க வைக்கணுமோ அவங்களை அங்க வச்சிருக்கணும். அவனை கொண்டுட்டு வந்த அரண்மனை வச்சுட்டு அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதா? ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வருத்தாவமானம்
நீங்கள் இந்த நாட்டில் இருப்பதை விட நாங்கள் இருவரும் இறந்து தளபதி, போக வேண்டாம். பொறுமையாக இருங்கள். முத்தழகி, என்னம்மா என்னம்மா ஒரு விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றார். யாரு நானா? ஆமா, என்னம்மா சொல்றீங்க? இடப்பரமா அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? ஆ. பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருவர் இருந்தாலும் உன்னை வளர்த்தவரம்மா, வளர்த்தவரு. அப்படியெல்லாம் பெரியவர் சின்னவரு சொல்லாம தவறா பேசவே போறதுக்குமா அப்பாக்கெல்லாம் புத்தி பேரடிச்சு பார்த்தா நீங்க கூட இப்படி பேசுறீங்க. அம்மா மறந்துட்டீங்களா? அவன் யாருவன்? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழியில்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நான். அது மட்டுமா? நான் காலாளர் வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். என்ன வார்த்தை பேசுகிறா? இனிமேல் பழமையாரே! இருக்க மாட்டேயா? ஒரு நிமிஷம் பாருங்க. இப்படி முன்னவா சொல்றேன். என்னடா என்ன வேணாம், என்ன வேண்டாம்? வேணாம், என்ன வேண்டாம்? வேணாம், அதான் என்ன இப்ப நான் என்ன தரேன்னு வேணான்ற வேணாம், ஆயிடுச்சு வாய முடி. வேணாம். டேய் என் மனைவியின் அவன் முகத்தை யாரு பாருங்களா? அவன் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? எவன்? டேய் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விட்டோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவன். தளபதி அமுதவாணன். மகனே, மகனே! அப்பா, உன்னுடைய தங்கை எப்படி தப்பா இது? அப்பா, தங்கை சொல்லு என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சூட்டி என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் மணிமுடி சூட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சூட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் மாற்றி செய்ய மாட்டேன். இல்லை என்றால் புறப்படுகின்றேன் அப்பா. இல்லப்பா. பேச வைத்து விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். பழமையாரே! என்னை பார்க்காதீர்கள், என் மனைவியின் முகத்தை பாருங்கள். அதனால தாங்க இருக்கிறான். நாம் இருவரை இருந்தாலும் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்டுதான் ஏதோ ஒரு முடிவெடுக்காங்க. அப்படி இருக்கும்போது மகனை கேட்டிருக்கணும், மகளை கேட்டிருக்கணும். இதை கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதானே? சத்யாவதி, முதல்ல மனைவியை கேட்டிருக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களை நான் கேட்டிருக்கணும். தனி மனிதனா முடிவெடுத்தது எவ்வளவு விபரீதமா போச்சு பத்தியா? அதனாலதான் குடும்பத்தை ஆலோசித்துதான் எக்காரியத்தையும் செய்ய வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ. ஆகினாலே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு என் கரத்தால் முடிசூட்டினால் பெருமை என்று என் மகன் விருப்பப்படுகிறார், நீ விருப்பப்படுகிறார். ஆமாங்க, மகனும் ஆர்வமாக இருக்கிறார். என்னுடைய திருகரத்தாலே என்னுடைய மகனுக்கு மறுபடி சீக்கிரமாக சத்தியமே நாட்டின் மாவட்ட என்ன கை தட்டுங்க. கை தட்டு கை தட்டு. டேய், அப்பா, என் நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி நடத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படியாகட்டும் அப்பா. இன்னொரு கடமை இருக்குதப்பா. என்ன கடமை அப்பா? இளமை மனிதனுடைய உன்னுடைய தம்பி முன்னே வெளிநாடு சென்றிருக்கிறான் படிப்பதற்கு. அவன் என்றாவது ஒரு நாள் படித்து முடித்துவிட்டு அரண்மனைக்கு வந்தால் அவனை உன் மகனாக தம்பி என்று நினைக்காதே. அண்ணாக இருந்து அவனை பாதுகாத்து ஆகட்டும் அப்பா, சென்று வாருங்கள். அன்பு மகனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நாங்கள் இருவர் எங்கு செல்லப் போகிறோம்? எங்கே செல்கின்றீர் அப்பா? ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாங்கள் சென்று நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியா? வருகிறோம், போட்டு வருகிறோம். மகனே மாறா, அம்மா, முத்தழகி, நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கா, அண்ணா. என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகட்டம்மா. இருந்தாலும் இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தோழிகளை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகட்ட சென்று வா. அமைச்சரே, நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாகவே இருக்க வேண்டும் இந்நாடு. இருந்தாலும் டேய், என்னங்க பம்பரவா இருக்கு? என்னடா பண்ணிக்கிறாங்க? டேய், அவன் சொல்றான், என்ன சொல்றான்? என்ன சொன்னா? இருந்தாலும் நாடும் நாட்டு மக்களும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து வருகிறேன். நான் சென்று ஓய்வு பெற்று மன்னா, என்னடா இதுவரையிலும்
உன் தந்தை ஆண்டாரே நாடு நாடு அதுவா நாடு இதுதான் நாடு சொல்கின்றேன். கொலைவல்ல கர்ணன் நாடு பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா ஆனா தாலி அறுத்த இன்று என்ன நாள்? இன்று பள்ளி விடுமுறை. அப்படியா? உண்மைதான். அன்னைக்கு எங்க போவ? இலவசமா கூட தான் போவோம். ஆமா. இலவசமா வந்து யாரும் பேசாது. அவன் பக்கத்து இடம் தான். அதனால அவங்க அரண்மனைக்கு இருக்கிறது அவங்க வீடு இருக்கு. உண்மைதான். அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு பாத்தியா இல்லையா? பாத்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க தான் வர மாட்டாங்க. உண்மையாகவா? உண்மைதான். அப்படின்னா நம்ம அனைவரும் சரியான நேரத்துக்கு வந்துட்டோம். அவங்க இனிமே காணல பாத்தியா? அதனால யாருமே பேசக்கூடாது. பேச மாட்டேன். பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். பேசவே மாட்டேன். பேசவே கூடாது. சரியா? காவியா காவியா மீனா நீ பாரு அது கரண்ட் போய் கரண்ட் கையில சாப்பிடுறோம். பேச மாட்டியா? என் மேல என்ன பாருடி, நான் அங்கங்க பாக்குறேன்.
இங்க பாருடி. என்னடா இது? இவர்களை பார்த்து சந்தோஷமான விஷயத்தை சொல்லலான்னு வந்தா மூவரும் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. நான் அரண்மனைக்கு நானா வெறுவை பத்தியா? ஆமா, காலையில இருந்து நீ பண்ண அமக்கத்துக்கு உன்னை பொழந்துருவேன் நானும். யாரு நானு? ஆமா, அப்படி ஐயே. அவங்க யாரு? அவங்க பாரு இவளுக்கு. யாண்டி அவங்க யாரு? இளவரசி அம்மா. இளவரசியா இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. நம்ம கூட பள்ளியில படிக்கிறேன், நம்மளோட தோழி தானே அவன். உண்மை அப்படிலாம் கிடையாது. உண்மைதான். நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். என்ன கேட்கல? அவ பிடிச்சதெல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க என்ன தூங்கவே விடலடி. யார கூட போன? ஆமா, என்ன தூங்கவே விடல. உங்க விடல. ஆமா, சரிதான். பேனில தூக்கி என்ன கட்டிட்டாடி கைத்த போட்டு. ஆமா, அப்படியா? சரிதான். அந்த பேனுக்கு ஜில்லு. அம்மா இங்க வாங்க. எதற்காக தெரியுமா நாங்க மூவரும் உங்க மேல கோவமா இருக்கிறோம்? என்ன கோபம்? இன்று என்ன நாளு? இன்று பள்ளி விடுமுறை. அதனால அனைவரும் மலர்வனத்துல விளையாடலாம், சரியான நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னமா இல்லையா? உண்மைதான். நாங்க மூவரும் வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். உண்மைதான். நீங்க மட்டும்தான் காலதாமதம். சரி, விளையாடலாம்னு சொல்லிட்டு தான். அப்படியா? ஆமா, அதெல்லாம் மட்டும் கிடைக்காது. சந்தோஷமா இருக்கிறாங்க. தெரியலையே, வெளியில் என்னுடைய அண்ணனை பார்த்து அண்ணன் கையோட அழைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு சென்றேன். அப்படியா? நான் பிரிந்து வச்சு அறுத்துருவேன். சரிக்குமா. ஏண்டி அது மட்டும் கிடைக்காது. அரண்மனைக்கு எதற்காக போனோம் தெரியுமா? எதற்காக? நாட்டுக்கு இளவரசராக இருந்தனுடைய அண்ணன் உணவு என்ன? இப்பொழுது மன்னராகி விட்டார். அப்படியா? எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமா இருக்குதுமா. அம்மா நீங்க உண்மையாவா? உண்மையாகவா? எந்த மலர் மரத்துல எந்த நேரத்துல வேணாலும் விளையாடலாம். எங்க வேணா சுத்தலாம். வாய் முடிந்தா பார்க்க போறேன். பார்க்கு போறலாம். பார்க்குக்கு. பார்க்குக்கா? ஆமா ஆமா, போய் சுத்திட்டு வா போ. அதான் பார்க்குக்கு போக போறலாம். நான் சுத்த மாட்டேன். அந்த ஜெல்லு தான் சுத்தம். அம்மா சந்தோஷமா ஆடி பண்ணிட்டு செல்ல வேண்டுமா? போகலாமா? இந்த செய்தி கேட்டதும் மனமே மாறிவிட்டதுமா. எப்படி தெரியுமா? நான் சொல்லவா? வாய்க்காலையோ ஓடிவானா நீயா ஓடி வர? அவனை பார்த்தா உனக்கு உன்னைய கூப்பிட்டாங்க
உன்னை கூப்பிட்டாங்களா கேட்டேன். உன்னை கூப்பிட்டாங்களா? வீட்டு வாசலுக்கு வெளியே சொல்லுவாங்க எல்லாம் காங்கிரஸ் போட்டு சொருவ முடியாதுமா. கட்டி சொருவு. தட்டி கட்டுன்னு தட்டி கட்டு. வாழைப்பழத்தை சொல்லணுமா? ஏண்டா கரும்பு வாங்கணும், பானை வாங்கணும், பச்சரிசி வாங்கணும், அப்புறம் பொங்கலை வைக்க போறீங்க. அது மட்டும் இல்லடா, சொம்பு வாங்கணும், அண்டா வாங்கணும், தவளை வாங்கணும், 2 கொட்டாங்குச்சி. ஏண்டா அம்மா எப்படி எப்படி மற்றது எப்படி தானாடு ஊரால் போடும் நேரம் நானும் காத்தேனே போறோம் அம்மா பெரிய மனுஷா இருக்கிறாங்க. பெரிய மனுஷா இருக்கிறாங்க. ஐயோ அடா பாவி இங்க பாருடா யாரையெல்லாம் ஐயோ ரத்தமா வருது. அம்மா குச்சி எல்லாம் குத்திச்சா பாருங்க. இல்லடா, மாடு கட்ட வச்சு நாங்க மத்திய கடப்பாரு அது குத்திருச்சு. அறிவே அம்மா வந்துட்டாங்கடா. அக்கா வந்துட்டா. அக்கா வந்துட்டா. டப்பங் டப்பங்கடா. பையன் நல்லா இருந்தாம்மா. கம்பெனிக்கு வரக்கும்ல. எப்படியா சொன்னா சரி. ஏய், அம்மாக்கு என்ன ஆச்சு தெரியுமா? கன்னி பருவம் நீங்கி பங்கை பருவம் அனுப்பிடுறாங்க. கண்ணி போட்டு பொங்க வைக்கிறாங்க. கண்ணி கோயில பொங்கல் வச்சு போய் அது கூட சேராதேன்னு சொன்ன உடனே போச்சா அடி பாவி அண்ணனாடே. ஐயோ என் தங்கை மலர்வழி கேட்கவில்லையே. என்னவென்று சொல்வே ஐயா. மாமா புது சொத்தட்டா ஆடி. என் தங்கை சேகரனை என்ன சூது சொல்லிட்டாங்க மாவன. எங்கடா என் தங்கை? என் தங்கை எங்கடா? அழகான தங்கை, அழகான தங்கை, அன்பான தங்கை. நான் மாறுமா சொல்லிக்கிறேன். சொல்றா. கேட்டாவே துரியோதனன். சொல்லு. எங்கடா என் தங்கச்சி பாவி? ஐயா மலர்வழி சென்றால் இதுவரைக்கும் காணவில்லையே. நான் என்னத்தை சனருவேன். ஜனனத்துல கோழிக்கறியா? 6 கிலோ கறி வச்சு வாங்கி ஒரே ஒரு இலமுள்ள கறி தான்டா பாவி. சொல்றா. வயசுக்கு வந்துட்டாங்க. அதான் வயதுக்கு வந்து விட்டா ஆமாங்க. கன்னி பருவனுக்கு மங்கை பருவனுக்கு விட்டா. உஷாரா பார்க்கணும். ஏன்? வண்டி நிக்குது யாரா ஓடி வச்சிருவாங்க. அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சரே, அமைச்சரே அமைச்சரே, என் தங்கை கன்னி பருவனுக்கு மங்கை பருவனுக்கு விட்டா. என் மனமும் சந்தோஷமாக இருக்கின்றது. என் நாடே விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம் மங்கள வாத்தியம் தான் என்று முழங்க வேண்டும். அனைத்து உங்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும். சிறப்பாக செய்து முடிக்கிறேன். ஆகட்டும். வரும் வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. சீரும் சிறப்போடு இருக்கும். ஆகட்டும், நான் சென்று வருகிறேன். பார்த்தாயா நம்ம அவமானப்படுத்திய மஞ்சள் நீராட்டு விழா. யாரை சந்திக்க வேண்டும்?
பார்க்கும் பார்வை பரவச ஊட்டும், பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்கு, வானம் வானப்படை அப்படி இருக்கே. நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியம் நாடு. இந்த சத்தியம் நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர்படுத்தி திருத்திரப்படம் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு 8 மணிக்கு பொன்னால காலத்து வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிட கூட இருந்துருவேன். ஆனா ஒரு நாளுக்கு ஒரு ஆம்பளைய பார்க்க மேல உயிரோட முடியாது. ஆனாலும் இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா? அவர்தான் வாங்கல வரியா மாமா?
சரி சரி இப்படியே பேசிக்கிற நேரம் போது தெரியாது. இந்த வழியா யாராச்சும் ஆம்பளை வராங்களா பார்த்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஆச்சு அட்டன் பண்ணியே ஆகணும். பார்க்கலாம். Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாந்துருக்காரு. கரண்ட் பில்லு கட்டுறேன். இந்த ஊருக்கு நான் புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்கிறது தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. அவங்களாண்ட போகணும், வழி கேட்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். போராளே போராளே பெரிய தாவாரம் மாயம் பட்டுக்கலாம். என்னுடைய பெயர் தான். அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். 3 வாட்டி வந்தா பேரு சொன்னங்க. சரிங்க. என்னுடைய பெயர் தான் கச்சிலை. கச்சிலைங்க. அப்படிங்க. கச்சிலை. ஆமா. ஓ சரி. சிலை தாங்க நீங்க. சிலை அதெல்லாம் இருக்கட்டும். நோ. யுவர் நேம். My name is ஒசாமா பில்லேடு. என்னது? அடுத்த மாதம் ஒசாமா பில்லேடு. I am fine. பில்லேடு எனக்கு ஃபுல்லா சுத்தம் பண்ணுங்க. சரிங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? உண்மையா சொல்றீங்க? பக்கத்துல ஏரோப்ளேன் நின்னு கொண்டிருக்கு. என்னது? ஏரோப்ளேன். அப்படி சொல்லுங்க. அதனால சும்மா வரல. என்னங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது? என்னங்க? எவ்வளவு சொன்னீங்க? 1050. 1050. உங்களுக்கு வாயே இந்த பெருசு இருக்குன்னா வாழ போற இடத்துல அப்படியா? வந்து வெளியாட மாட்டி வச்சேன். ஆமா. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தேடி கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியாதா? இதுவரை யாரையும் கேட்டு பார்த்தது அப்படியாங்க? யாருமே சொல்லல. நீங்களாவது கடைசியா கண்டிப்பா நான் சொல்லுவேங்க. ஏங்க நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா பரமடி இடத்துக்கு தான் நிஜமாவே வந்திருக்கீங்க. புரியலையா? இன்னுமா புரியல? என்னங்க
கரண்ட் ஆபீஸ் இதுதாங்க. கரண்ட் ஆபீஸ் இதுதான். நான் கரண்ட் பில்லை இது உள்ளதான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா மேடம்? கவுண்டர் உள்ள கையை வச்சா கையை மாட்டிக்காது. கவுண்டர் அவ்வளவு ஓப்பன்ல இருக்குது. எப்பவுமே ஓப்பன்ல தாங்க இருக்கும். ஓ, பழைய கவுண்டர் நினைக்கிறேன். ஆமா, எங்க போறீங்க? நான் போய் லைன்ல நிக்கிறேன். ஆபீஸுக்கு நீங்க இல்ல, கூட்டம் அதிகமான எனக்கு வேற ஆட்டோ டோப்பு. தவறா பேசாதீங்க. இந்த கரண்ட் ஆபீஸ்ல மொத கஸ்டமரே நீங்க தான். கஸ்டமரா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. 1050 உஷா. என்னங்க, வாங்க வேணாங்க, உட்காருங்க. வேணாங்க, வாங்க வேணாங்க, வா. உட்காருங்க. உட்காருங்க. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? ஆமா, வெகு தூரத்துல இருக்கீங்க. பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, இல்ல பூஸ்ட், அப்படி இல்லன்னா மரண்டா சாப்பிடுறீங்களா? ஐயோ, நீ கேட்கறதுலயே நான் மறந்து போய்க்கிறேன். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க எப்பரா இருப்பாங்க, மனமனமான கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க கம்ப ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சித்தாதான். எனக்கு இந்த கரண்ட் ஹவுஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. உன் மேல ஏறுவாங்களா? ஆமா. ஓ, நீங்க கம்ப மாதிரி தான் இருக்கிறீங்க, அதனால ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தவறா நினைக்காதீங்க. அப்படியே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டு ஏறிடுவேன். நீங்க ஆமா, இந்த தொடையோட தொடைய ஒட்டுவேன். ஒட்டிக்கிட்டு லெகின். ஆமா. மேடம், லெகின் தப்பா இருக்காது. நான் ஒரு ஆர்வம் போறாரு. ஐயா கட்டி கொடு. சரி மேடம். தொடையோட தொலை ஒட்டிக்கிட்டு இருக்குமே, லெகின் பேண்ட் போட்டுக்கு தாங்க ஏறுவேன். சொல்லுங்க. ஒருவேளை நீங்க பேண்ட் போட்டுக்கணும் யார சொல்லும்? ஏற சொல்ல பேண்ட் தூண்டு போச்சுன்னா என்ன பண்ணுது? என்னது படாரு விட்டு போச்சா என்ன? என்னங்க சொல்றீங்க? ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம். ஆமா, நான் உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டு தான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்ன? சரி, என்ன சாப்பிடுறீங்க? கரண்ட் ஆபீஸ்ல சரி ஆரஞ்சு, மாதுளை, இது சப்போட்டா, சப்போட்டா பழங்க, பால் சப்போட்டா, நான் சாப்பிட்டா அதாங்க பால் சாப்பிட்டா, பால் சப்போட்டாங்க, அதாங்க பால் சாப்பிட்டா, பால் சப்போட்டா சாப்பிடுறேன். அதாங்க பால் சாப்பிட்டா. என்னங்க சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? இந்த பனியில பனியில சில்லு கொண்டு வரட்டுமா? பால் டாயில் இருந்தா கொடுங்க. ஐயோ, அந்த வார்த்தை சொல்லாதப்பா, அது மட்டும் சொல்லாத. ஏன்னா என்ன சாப்பிடுறது? ஆளுங்க வச்சுக்கலாங்க. மேடம், என்ன இது? சொம்பு. என்ன உன் சொம்பு ரொம்ப அடி வலிக்குது? புது சொம்புங்க. புது சொம்பா? ஆமா. இல்லங்க, புது சொம்பு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில சேர்த்தோம். இது ஏற்கனவே வாங்கின பழைய சொம்பு படுத்துது. தவறா நினைக்காதீங்க. சரி மேடம், தாகத்துக்கு அது உள்ள என்னங்க? மோர். ஏதோ மோரம்
இது உள்ள மோர் இருக்குங்க. அது உள்ள போய் மோரணும். ஆமா. சரி. சீக்கிரமா குடிங்க. என்னங்க பண்றீங்க? எதுக்கு? உள்ள போறதுதாங்க. அங்க ஆட்டினா போகாது. போதுங்க. மோர் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மூட் ஆகுது. அப்படிதாங்க இருக்கும். நரம்புலாம் ஒரு மூட்டு. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. என்னங்க? இந்த கண்ணாடியை பார்த்த உடனே எங்க விட்டுட்டு இந்த கண்ணாடியை பார்த்த உடனே பார்த்த உடனே தசாவதார படம் இருக்குல்ல, அவதாரம், அந்த வர கமலஹாசன் இருக்குங்க. ஆமா ஆமாங்க. தசவதார படம் இந்த கண்ணாடி கடவுளை அப்படியா? சரிங்க. கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குங்க. அது வெளியே ஒரு பாட்டு ஒரு பாடட்டுமா? பாடி தோறியும். அப்படியா? எனக்கு குடிமகனே 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 கொஞ்சம் கொடி கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம்
போட்ட மாதிரிக்குது. சபா பேய் எதனா மெரிச்சிருக்குமா? ஐயோ 1050 1050 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டேன். பணத்தை கட்டிட்டேன், பில்லு ஏம்மா என் பேண்ட் எதா, என் சொக்கா, என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி, என் பணம் போய்க்காவா? பணம் பணம் என் பணம் பணம் என் பணம். ஏய், உன் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் உன் பணம் உன் பணம் 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 இருந்தால் குணம். கரெக்ட் ஆபீஸ் தானே கவுண்டர் உள்ள 1000 ரூபாய் போச்சு. போயிடுச்சுடா. எனக்கு போன மாதிரி தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தான் தெரியும். மேடம் பணம் என்ன வேணும் இப்போ? கவுண்டர் உள்ள பணம் போயிடுச்சு. போயிடுச்சே. அப்ப பில்லு கொடுக்கணும். அவுட் ஆஃப் சர்வீஸ். அவுட்டு இல்லடா, நீ பணம் கட்டினியா? நான் பில் போட்டுக்கிட்டே இருக்கேனா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருதுடா. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் இல்லையா? உண்மைதான். கரண்ட் வந்தா பில்லு வாங்கி போகலாம். நான் பொண்டாட்டி ஏஜ் வேலைக்கு போய் கேட்டு வந்து கொடுத்தா கரண்ட் பில்லு கட்டி வர பாடு. துணி போடுறது கூட கவலை கிடையாது, எடுத்து தருவாங்க. பணம் ஆச்சு. பில்லு எப்போ வருமோ? இல்ல அடுத்த வருஷம்னா கூட நான் வந்து வாங்கிட்டேன். ஏய், பில்லாம் தர முடியாது போ. மேடம் என்ன மேடம் சிஎம் ஃபோன் பண்ணுவேன் நான். சிஎம்மா? சிஎம்மா அம்மா கையிலடா. என்ன மேடம் அப்படியா இருக்கலாம்? ஆடுடா. டேய், என்ன மேடம் நான் யாரு எனக்கு தெரியாமலே என்னிடத்துல வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீ. ஏமாங்க என்ன மேடம்? ஆமாண்டா. அது மாதிரிலாம் பேசாத, உடம்புல வேறு ஏய், அங்க பாரு, படிக்கிறியா அதெல்லாம் நீ? வந்த வாசியில ஏய், நுழைஞ்சி நாடகம் பண்ற உடம்பு கட்ட கலங்கிடுடா. அது கீழே பாரு. டேய், நான் யார் தெரியுமா? காசு இருந்தால் தா, காசு இருந்தால் தா, இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. தாசி. யாரா? தாசிடா. தாசின்னா தேவையா தானே? ஏய், தேவையா வேண்டாம். 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். ஆமாடா. அப்போ என் பணம் போய்தாவா? ஆமா. ஐயோ தேவையா மேடம், தேவையா மேடம், தேவையா மேடம். பணம் இல்லாத போடா. என்ன பண்ணணும்? நான் முன்னாடி என்ன சேர்க்க மாட்டேன். சரி. உண்மை 2 கிடக்குது. பணத்தை ஒரு தேவையா போடா. பணம் இல்லாத போக மாட்டேன். போய் ஒரு பில்லு வேணும், அவ்வளவுதானே? இதோ கரெக்டுமா? எப்படி தெரியுமா? அமைதியா இருக்கணும். வாய மூடு. வாய மூடுடா. எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும். திறக்கணும் சாமி, நீய பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும். வேணாண்டி அம்பல பாவம், வாங்காத விக்கியோட சாபம்.
பண்றா முட்டி போடு யாரு நீதான் நானா நான் முட்டி போடணுமா ஆமாக்கா என் சர்வீஸ்ல எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சிருப்பேன் அதெல்லாம் அப்போ போடுறா முட்டிய இப்ப நாங்க முட்டி போடுறோம் ஆமா நீ நின்று ஆமா இப்படியே போடுவாங்க அப்படி போடுறா கை நீட்டு கை நீட்டுறா எப்படியா முண்டா எப்படி சொல்லு என்ன பண்ற தேவனே என் பாவம் கை நீட்டியா இதான் பில்லு பிச்சைக்காரா போடா இதுவா பில்லு ஆமா எந்த ஆபீஸ்ல மாதிரி பில்லு கொடுக்குறாங்க என் பணம் போயிட்டாவா சொல்றேன் ஓ சீனிவாசா ஓதண்ட ராமா சொல்ற கேட்டுக்கடா நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடின்னா நிறைய புலா நின்று கொண்டு இருக்குது சொல்ற கேட்டுக்கோ சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசி கிட்ட வந்த பணமோ எப்பவுமே வீடு திரும்பாது ஞாபகத்துல வச்சுக்கோ தாசியாண்ட போன பணம் வீடு வராதா ரெண்டாவது கைக்கு வராதா என் பணம் போய்தா தானா ஆமா மேடம் என்ன எப்படியா வீட்டுல வந்து பணத்தை கட்டிட்டு அப்படி சொல்லாதுடா சோசியல் சர்வீஸா ஆமா மேடம் பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன் சரி பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் கையில பிடிக்க கொடுக்கும் அப்படியா மூணு இரண்டு போனோம் அப்படியாடா ஆகையா எதனா நீயே வேலை போட்டு கொடுங்க வேலையா டேய் என் கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது ஒரு நாள் போல எப்படியா வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது என்னடா ஃபீல் பண்றியா டேய் வேலை தானே வேணும் நான் கொடுக்குறீங்களா என் வீட்டு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்க அவங்கள ஒரு ஆளா உருவி தேடி எல்லாத்தையும் ஒரு ஆளா உள்ள லிமிட் டோக்கன் போடணும் டோக்கனா ஆமா நான் டோக்கன் போடணும் இப்பதான்டா இந்த வேலைக்கு பேரு என்னமா இப்பதான் டாபர் மாமா வேலை ஐயோ டாபர் மாமா அவன் பணம் கட்டி கவரு முட்டை வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவையான டாபர் மாமா வேலை வாங்கி அம்மா நான் ஒரு டாபுருங்க அதேதான் நீ ஒரு டாபுருதான் ஏய் வேற யார் பண்ண நானா சரி நான் தான் பணத்தை கட்டி ஆமாங்க சரி நான் தான் டாபுரு ஆமா நீ
அது நீ சொல்லலாமா சரி நீங்க ஏய் நீ தானே ஏமாந்த நான் என்னப்பா பாரு நான் ஆமா அதேதான் நீ ஒரு டாபுருதான் நீ தேவையான நீ நடிப்பாரா ஏய் தேவையா மேடம் நல்லா தான் செய்வேன் இருடா டாபர் மாமா வேலை ஆமா ரேட் என்னன்னு சொல்லு இங்க வா யார் யார் வராங்கன்னு பாருங்க சீக்கிரமா சொல்றீங்க வாடா இங்க வா இங்க பாருடா இந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தியா இது மாதிரியா ஆமா இந்த மாதிரி தான்டா இவங்க எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆமாண்டா டேய் அம்மா ₹1 ₹2 சாக்லேட் வாங்கி கொடுத்தா எத்தனை குத்துருக்கா விளாண்டா டேய் அப்படியே இந்த அரியற பசங்க எல்லாம் பாத்தியா ஆமா மிஞ்சி போனா விஷ்ணு கறிக்கிறாங்க 100 150 போதண்டா இவங்களுக்கெல்லாம் ஆமா அறியாத பசங்களுக்கு ஆமா அது அந்த படுத்துக்கிற மாமாக்கு யாருக்கு அவருக்கா 120 டிகிரில இருக்குது தூக்கண்டி என்னத்து நச்சுக்கிறது தேவையா எல்லாரும் அதுல அப்பன்னு அப்படியே இந்த வயசான கழகத்துல இருந்து போயிரும் ஏதோ ஒண்ணு கூட காணா எல்லாம் குளிர்ல வச்சு முடிச்சு இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு சேர்க்கக்கூடாதுடா உண்மைதான் ஏன் தெரியுமா இந்த அரியற பசங்க பத்தியா வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது வரத்தும் தெரியாது போறதும் தெரியாது இந்த வயசான கட்டலாம் இது பத்தியா என்ன பண்ண நினைக்கிறேன் கிழவக்காதல் கிழக்க வெளுத்தாலும் விடாது உண்மையா அதனால யார் வராங்கன்னு பாக்குறேன் சீக்கிரம் ஆகட்டும் நண்பா